இப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பாரமீசியம், அமீபா இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், பயாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு செல் உயிரினங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உயிரினங்கள் வந்து உருவாகி அதுக்கப்புறம் மல்டி செல்லுலாராக எப்படி மாற்றம் அடையுது. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சவுண்ட் வெளியே வரலனாலும் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி மாறுது. ஃபுல்லா தண்ணியா தான் இருக்குது. இப்ப வெப்பநிலை குறைஞ்சிருச்சு முதல்ல இருந்ததை விட. ஆனா உள்பகுதியில இன்னும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மேல் பகுதி தான் கூலா இருக்கு. இதான் நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த தண்ணி வந்து நிறைய இதாகும் போது, ப்ரெஷர் ஆகும்போது உள்ள இருக்கக்கூடிய அந்த இது வந்து ப்ரெஷர்ல வந்து மறுபடியும் வந்து அது வெடிச்சு சிதறக்கூடிய ஒரு கட்டம். நான் சுருக்கமா உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இப்ப இந்த எப்படி வந்து பூமியை வந்து தனித்தனி கண்டங்களாக பிரியுது பாருங்க. இப்ப இது வந்து கிண்ண மாதிரி இருந்த இந்த பூமியானது அப்ப கிண்ணத்தினுடைய ஓரம் எல்லாம் இணைந்த ஒரே பகுதியா தான் இருந்துச்சு. எப்போ வந்து மேல இருக்கிற அழுத்தத்துக்கும் கீழே இருக்கிற அந்த ப்ரெஷர் இதுக்கும் வெடிச்சு சிதறந்துச்சோ அப்ப துண்டு துண்டுகளாக அந்த ஓரப்பகுதிகள்லாம் வெடித்து அந்த கடற்பகுதிகளை தனித்தனி பீஸுங்களாக வந்து எல்லாமே அங்கேயும் இங்கேயுமா இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ற அந்த இது அதை வந்து இது நகர்ற மாதிரி நகர்ந்து நகர்ந்து இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க போகும்போது ஒரு தனித்தனி வந்து ஒரே நடுமையத்துல இருந்த நீர் போய் இது உடஞ்சி எல்லாத்தையும் அங்கங்க அங்க போனோம்னா இடையில இருக்கக்கூடிய இடமெல்லாம் தண்ணி மாதிரி தேங்கி நிக்க ஆரம்பிச்சதுதான் இப்ப நாம காண்ற பூமி. இந்த பாபா வந்து இந்த கிண்ண மாதிரி இருந்து உடைஞ்ச அந்த பகுதிக்கு பேரு காண்ட்வானா லேண்ட். அது நீங்க இதுல போய் கூட கூகுள்ல தேர்ந்தீங்கன்னா தெரியும். இந்த காண்ட்வானான்றது இந்தியா பகுதியில் மட்டும் இல்ல, இந்த முதலாக கடல் வந்து இந்த மாதிரி இது வந்து வெடிச்சு இந்த பந்து போல அந்த கிண்ணம் போல இருந்த பூமி பகுதி சிதறி அப்படி அதுக்கு உள்ள இருந்து மேல வந்ததுதான் ஹிமாலயாஸ். ஒரு கிண்ணம் போல இருந்த அந்த பூமியினுடைய பரப்பு நடுவுல கடல் இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு எரக்ஷன்ல வந்து இதானதுக்கு அப்புறம் தான் அந்த உள்ள இருந்த பகுதி வந்து தண்ணீரால் நிரம்பி பல மில்லியன் ஆண்டாதான். இது ஒரு நாள் 2 நாள்ல. அப்போ அத்தனை மில்லியன் ஆண்டுகள்ல அந்த ஓரணுடைய உயிரினங்கள், தண்ணீரை வாழ உயிரினங்கள் இருந்து அதுலயே மல்டிபிள் ஆன உயிரினங்கள்லாம் பெரிய பெரிய சைஸ் எல்லாம் அது வந்தது. அதெல்லாம் இந்த வீடியோல இருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு தனியா வந்து அப்புறமா ஆடியோட போடுறேன். ஏன்னா இப்ப அந்த இதுல கனெக்ட் பண்ணதுனால ஆடியோ நீங்க கேட்க முடியல, அவங்க மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதுல. சோ அப்ப என்னாச்சு, உள்ள இப்போ வந்து இமயமலைகள்ல அது ஐஸா தான் இருக்குது. ஆனாலும் கடல்வாழ் உயிரினங்களுடைய ஃபாசில்ஸ் இப்பவும் இருக்குது. அதை நம்ம ஆராய்ச்சியாளர்கள்லாம் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இமயமலைக்குள்ளார கடல்வாழ் உயிரினங்களுடைய ஃபாசில்ஸ் வந்து எப்படி இமயமலையில் இருக்குது. இது உலகத்திலே மிக உயரமா இருக்கு. பட் இப்படிதான் வந்ததுன்னா அப்படியே அது வந்து விரட்டிட்டு போகும்போது அப்படியே என்னாச்சு, வாழ்ந்த உயிரினங்கள்லாம் அப்படியே தூக்கிட்டு மேல போனா அதுதான் அங்கங்க எல்லாம் செத்து போய் அப்படியே அங்கே ஃபாசில போனது. ஸோ இது வந்து விஞ்ஞானபூர்வமாக வந்து இன்றையவும் வந்து ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்த உண்மைகள். ஓகேவா? சரி, இப்ப இந்த மாதிரி போய் உருவானதுக்கு அப்புறம் ஒரு சில உயிரினங்கள்ல இருந்து நாம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு அது போயிட்டு இருந்து இப்ப அந்த கண்டங்கள் எப்படி உருவானுச்சுன்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ ஒரு சில உயிரினங்கள் வந்து ஒரு கட்டத்துல வந்து பல்வேறு வகையான 70 கோடி ஆண்டுகள் இருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல வந்து மறுபடியும் வந்து -டிகிரிக்கு போகுது எர்த்து. அத வந்து ஐஸ் யுகம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெருப்பு யுகம்னு சொல்லி இப்படி மாறி மாறி பல்வேறு இது ஏற்படும் போது ஒரு அந்த காலம் மாறுகின்ற பொழுதும்
மிகப்பெரிய சைஸ்ல இருந்த அந்த காலகட்ட உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போகும். அதுல தப்பி பொழைச்சி எங்கேயோ ஒளிஞ்சு கிழிஞ்சு அந்த இருந்துக்கிறதெல்லாம் மறுபடியும் அவ்வளவு காலங்களுக்கு அப்புறம் வரும்போது பாத்தீங்கன்னா புது வகையான அந்த தகவமைப்பு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியில இருந்ததுன்னா தண்ணி விட்டு வெளியில வந்து வாழ ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் அதுல டோட்டல் வீடியோல இந்த வீடியோ இருக்குது. நீங்க வந்து அப்புறமா இன்னொரு நம்ம இதெல்லாம் வந்து முழுசா நான் உங்களுக்கு ஆடியோவோட போட்டுக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து இதுங்க மாறி மாறி நாம என்னாச்சு, தண்ணிக்குள்ள இருந்த உயிரினங்கள் தண்ணியில இருந்து கடலுக்குள்ளாரே அந்த எரப்ஷன். அப்ப அது என்ன ஆகுது, அங்கேயும் வந்து நிறைய உயிரினங்கள் அந்த வெடிச்சு சிதறின்ற பொழுது கடலுக்குள்ள வந்து வெடிக்கும் போது கடல் வாழ் உயிரினங்களும் செத்து போகுது நிறைய. ஏன்னா உள்ள இருக்கிறது தீப்பிழம்புகள் வந்து தண்ணி வழியா வருது. அப்போ அதுல பெரிய பெரிய மீனினங்கள் அதெல்லாம் இறந்து போய் அங்கிருந்து தப்பிச்சுக்கிட்டு நிலப்பகுதிக்கு வழியாதுக்கு சிலதெல்லாம் ஓடி போய் அங்க போய் ஒளிஞ்சு கிழிஞ்சு வரும்போது அப்ப அது நிலத்திலையும் நீர்லையும் வாரக்கூடிய ஒரு பழக்கமுடைய உயிரினங்களால மாற்றம் அடையுது. இப்படியே மாற்றம் அடைஞ்சு அது என்னவா மாறுனுச்சு, ஓரறிவுடைய தாவரங்கள். எப்படி தண்ணிக்குள்ளதான் முதல்ல தாவரம் உருவாகுது, பாசியினம். ஆனா தண்ணி வந்து இந்த மேற்பரப்புல வந்து தனியா ஒரு நிலப்பரப்பு மாதிரியும் அங்கங்க கொஞ்சம் நீர் தேங்கி நிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது அங்கேயும் வந்து இந்த இதனுடைய சீட்ஸ் வந்து பெரிய பெரிய தாவரங்களை வந்து நெடிய மரங்களாகவும் வந்து வளர ஆரம்பிச்சது. அப்புறம் அங்க இருந்து பல பூச்சி இனங்கள் உருவாகுது. பூச்சியில இருந்து அப்படியே நம்ம வந்து ஓரறிவுடையதுல இருந்து நம்ம ஆறறிவுடைய மனிதர்களும் பரிணாமத்துல தான் வரோம். ஆனா இந்த பரிணாமத்தினுடைய வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னாக்கா மரங்கள், அதுக்கப்புறம் பூச்சி இனங்கள், வண்டு இனங்கள் இதெல்லாம் வந்து உருவாகுது. அப்புறம் பெரிய பெரிய அனிமல்ஸ் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இதுவும் அழிஞ்சு போயிடுது எல்லாமே. அங்க இருந்து மறுபடியும் பூமி மேல வந்து மிகப்பெரிய இதெல்லாம் கற்கள் இதெல்லாம் வந்து விழுது. அதுல வந்து ஒரு காலகட்டத்துல எல்லாமே மிகப்பெரிய விலங்குகள்லாம் அழிஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துடலாம். இப்போ உயிரினங்கள் இப்படிதான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வருதோம். இப்ப பாருங்க, இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது வந்து ஒரு உயிர் ஒரு தண்ணிக்குள்ள இருந்து வந்த ஒரு உயிரினம் அது நிலப்பரப்புல வாழ ஆரம்பிக்கும்போது எந்த மாதிரி மாற்றம் அடையுது. அந்த பாலூட்டியில வந்து வெவ்வேறு வகையா காலத்துக்கு அப்புறம் இங்க போயிட்டு அது மாற மாற எவ்வளவு மில்லியன் இயருக்கு முன்னால இருப்பாங்க, 300 மில்லியன் இயர்ஸ் ஏகோ. இது வந்து 260 மில்லியன் இயருக்கு முன்னால இந்த மாற்றம் ஆகுது. 230 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி ஒரு உயிரினமாக அது மாற்றம் அடையுது. இது 170 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால. $65 மில்லியன், 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு குரங்கனுடைய உடலமைப்பை அது பெறுகிறது. எவ்வளவு காலத்தை நம்ம காத்துட்டே வாங்க. 5.7 மில்லியன், 4 மில்லியன் இயர்ஸ் முன்னால
எப்படி மாற்றம் அடையிறது உடல் தோற்றம் பரிணாமத்துல 2 மில்லியன் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால 1,60,000 ஆண்டுகளுக்கு முன்னால சோ அப்படியே வந்து அங்க இருந்து அப்படியே மாறி நம்ம இன்றைக்கு வாழுகின்ற ஒரு சோ இதுக்கு இடைப்பட்ட காலம்னு பாத்தீங்கன்னா எத்தனை மில்லியன் ஆண்டுகளாக இந்த மாற்றங்கள் நடைபெற்று நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சரியா? சோ இந்த வீடியோ வந்து போதும். இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து இப்ப இந்த மாற்றம் ஆகி நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோமா? ஒரு அறிவுடைய ஒரு அணுவுடைய ஒரு உயிரினத்திலிருந்து தான் பரிணாமத்துல மாற்றம் அடைஞ்சு இங்க வந்துட்டு இருக்குது. சோ இங்க வந்து நம்ம நினைவுல வச்சுக்கிறது என்னன்னா, என்ன பிளான், கேம் பிளான் என்னன்றதான் நம்ம பார்க்கணும். இது நீங்களும் நானும் பிளான் பண்ண விஷயம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தையே கிரியேட் பண்ணவருடைய பிளான் இது, பிரம்மத்தினுடைய பிளான் தான் இது. அப்போ எத்தனை வடிவங்கள் தோன்றானோ, எத்தனை தோற்றங்களை பார்த்தாலும் அத்தனை தோற்றங்களாக மாறியது யார்? இது ஏதாவது நம்ம வந்து புதுசா கதை விடுறோமா, இல்ல இது விஞ்ஞானப்படி இது கரெக்ட்? நாம இந்த முடிவுக்கு தான் வரணும். இறைவனை பற்றி 4 லட்சம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துக்குள்ளார இருக்கிறது யாரு? இப்ப நம்ம கடவுள் என்றோம், இறைவன் என்றோம். இப்ப இது எங்க போகுது? சரி, இப்ப இவ்வளவு தூரம் பரிணாமத்துல நம்ம வரணும் வந்தோமே, ஹியூமனுக்கு அப்புறம் வேற ஏதாவது பாத்துருக்கீங்களா? வேற ஏதாவது இல்ல. மனித பரப்பு உயிரினத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது உயிரினம் வந்து இந்த பிரபஞ்சத்துல படைக்கப்பட்டிருக்கா நம்ம வாழ்கின்றதுல? கிடையவே கிடையாது. அப்போ இங்க 2 கட்டமா பிரியுதுங்க. அத ஞாபகம் வச்சுக்க. ஒண்ணு, இந்த அதிநுண்மையான இருந்த இறை மனமானது அதி ஜடமான மண்ணாக மாறுகிறது. அவருடைய சித்தம் உண்மையா பொய்யா? அவருடைய சித்தம் என்னவா மாறுச்சு? அதிநுண்மையான அது மனமாக இருந்த இறை மனம் மாற்றமடைந்து செயலற்ற நிலைக்கு, மண்ணான நிலைக்கு வந்து போயிடுது. அவ்வளவுதான், மேக்சிமம் ஜட நிலைக்கு போயாச்சு. இதுக்கு மேல பிரகிருத்தியால வந்து கான்சியஸ் புருஷனுடைய அந்த மெய்யுணர்வை ஜடமாக்க முடியாது. சரி, இப்ப யாரு ஜெயிச்சுட்டு வர்றது? இப்ப இந்த பேஸ்ல ஃபர்ஸ்ட் பேஸ்ல புருஷன் ஜெயிக்கிறாரா, பிரகிருதி ஜெயிக்கிறாரா? அதான் மேக்சிமம் ஜடத்துக்கு பண்ணியாச்சு. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, உன்னால திங்க் கூட பண்ண முடியாது. ஏன்னா உன்னுடைய மனதைய செயலற்ற கல்லாக்கிட்ட. அப்ப நீ என்ன பண்ண போற? ப்ரோக்ராம் பண்ணது யாரு? பிரகிருதி வேணா கேள்வி கேட்கலாம். ஓ, ப்ரோக்ராம் பண்ணது நாடியா? அடுத்த கட்டம் என்னன்றது நான் தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். உண்மையா பையா? அப்ப அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னா, நீ என்னுடைய வெளியில வந்து வேணா பண்ணிருக்கலாம். என்னோட கான்சியஸ் நீ இன்னமும் உள்ளார என்னுடைய நியூக்ளியஸ் இது வந்து அங்க உள்ள இருந்துட்டுதான் இருக்கு. இப்போ அங்க இருந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ இது என்னுடைய பேசு. இப்ப எப்படி என்னுடைய மைண்டு, என்னுடைய கான்சியஸ்னஸ், என்னுடைய மெய்யறிவு வெறும் மண்ணோடு மண்ணாக நீ பண்ணியோ, இப்ப அதே மண்ணானது அறிவா ஆற்றலாம். மண்ணாகி போன அளவுக்கு ஆனது புருஷனுடைய அறிவு அல்லது மனம். அப்போ மனம் வந்து இப்ப இறுகி போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எந்த ஒரு இருகலான பொருளையும் அதன் மேல பலத்தை நீங்க பிரயோகப்படுத்தீங்கன்னா அது என்னவும் நொறுக்கி துகளாகும். சிலது பெரிய துகளா இருக்கும், அதை விட சின்னதா இருக்கும், அதை விட சின்னதா இருக்கும், அதை விட சின்னதா இருக்கும். ஒரு இதுல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு துகள்களா இருக்கும். ஆர்வமாகாதா? பவுடர் அகமாகாதா? இப்ப பவுடர் ஆனது பரமபுருஷனுடைய மைண்டா இல்ல மண்ணா?
பரமபுருஷனோட மைண்ட். சொல்லுங்க பதில. மைண்ட் தான் இறுக்கி போட கல்லாக மாதிரி அளவுக்கு இருக்குனாச்சு. இப்ப அதே பெருக்கத்தினுடைய அந்த பலத்தினால பஞ்சபோதங்களுடைய இதெல்லாம் கிரியேஷனுடைய இந்த சூழ்நிலையில இல்லையா, இதனோட என்ன சொல்ற ரசாயன மாற்றங்கள் தான். பிரஷர் என்பது சுத்தி வச்சு அடிக்கிறது இல்லை, பல்வேறு ரசாயன மாற்றங்கள் மூலம் பிரஷர் ஏற்படும் போது அங்க என்ன நடக்குதுன்னா, இந்த மனமானது இறுகிய மனமானது துகள்களாக அது பெறுகின்ற பொழுது ஒரு கண்ணுக்கு ஒண்ணுமே, அதாவது அதுக்கு மேல உங்களால அதை பார்க்கவே முடியாத அளவுக்கு துகள்களா போச்சுன்னா, அதிமென்மையான துகளா மாறிச்சுன்னா, அந்த மென்மையான துகள் யார் என்று சொன்னால் அந்த புருஷோத்தபடி மனம். ஆனால் அது துகள்களாக மாறிவிட்டது. அதனால அது யூனிட்டா மாறிடுச்சு. ஐயா புரியுதா உங்களுக்கு? யூனிட் மைண்ட், இதுதான் யூனிட் மைண்ட். இந்த ஒரு யூனிட் மைண்டுக்கு பின்னாலையும் ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க உருவாக்கிட்டா இருக்குது இல்லையா. அந்த உருவாக்குற ஸ்ட்ரக்சருக்குள்ளார அந்த 10 வாய்க்கள் இருக்குது. அதை ஸ்ட்ரக்சர் சாலிடாரிட்டி, அதனுடைய ஸ்ட்ரக்சரை பாதுகாக்கிறதுக்காக இந்த 10 வாய்க்கள். என்னென்ன வாய்க்கள்? இந்த 10 வாய்க்கள் சேர்ந்து பேரு பிராணான்னு பேரு. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரையும் பிடிச்சு வச்சிருக்கிறது. இந்த 10 வாய்க்கள் என்னன்னா பிராணா, அபானா, சபானா, வியானா, உதானா. இதெல்லாமே இன்டர்னல். அடுத்தது இதெல்லாம் அகத்திருக்குது. இந்த ஒரு வாயுவும் நம்மளுடைய உள்ள இருக்கிற உறுப்புகளை எந்தெந்த பகுதியில அது மெயின்டைன் பண்ணி, இந்த அந்த பர்டிகுலர் வாயு அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய உறுப்பு, அது ஹார்ட்டா இருக்கட்டும், லங்ஸா இருக்கட்டும், அது பாதிச்சு. இது எக்ஸ்டர்னலான பிரஷர்னாலும் ஏற்படலாம், அகத்துல ஏற்படுகின்ற விளைவுகளால் ஏற்படலாம். உதாரணமா ஒரு நோய் ஏற்படுது, அல்லது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உங்க மேல ஒரு மோதல் ஏற்பட்டு அது ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுது. அப்போ அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கான் டெஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வாயு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை மறுபடியும் சரி கட்டிட்டா இங்க புற செயல்கள் மூலமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதை சொல்றோம். எந்த வகையில பண்ணாலும் அதை நீங்க சரி கட்டிட்டீங்கன்னா அந்த வாயு மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் பேலன்சிங் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி வர முடியலன்னா ஒரு வாய்ப்பா இந்த 5 வாய் சொல்றா. அடுத்து இன்னும் அந்த புறவாய்கள் என்பது நாகா, கூர்மா, கிருகரா, தேவதத்தா, தனஞ்சயா. இந்த 10 இதெல்லாம் உங்களுடைய வாயு லிஸ்ட்ல இருக்கா ஐயா? 102 வாயுன்னு சொல்றான்னு எனக்கு கண்டுபிடிச்சான். இந்த வாயுக்கள் இந்த பாடியினுடைய மொத்த ஸ்ட்ரக்சரை அதுதான் பாதுகாக்குது. ஏன்னா அது பெரிய வகுப்பு, அதை இன்னொரு வகுப்புல துண்டாவை எடுக்கிறேன். வாயுக்களுடைய வேலை என்ன மட்டும் அதை தனி வகுப்புல எடுக்கிறேன். எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன வாயுக்கள் அது பாதிக்கும் போது என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு தனியா எடுக்கலாம். இந்த எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான், இந்த 10 வாயுக்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் உயிராற்றல். நாம உயிரும் ஆத்மாவும் ஒண்ணு நிறைய பேர் நினைக்கிறாங்க. உயிர் தான் ஆத்மான்னு கிடையவே கிடையாது. இந்த உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளையும் இப்ப நான் கையை நீட்டுறேன், அடுத்து கையை மடக்குறேன். ஒண்ணு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இன்னொன்னு அதை மடக்குவோம் இல்லையா. இப்ப நாகம் அப்படின்னு என்னங்க, நாகம் நாகம்னு சொல்றோம்ல, நாகம் என்ன பண்ணும்? நீட்டம். கூர்மா ஆமா எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும். சோ இது வாயுக்களுடைய பேர் இது எல்லாமே. அப்போ நம்ம கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, எதெல்லாம் நம்ம பாடியிலிருந்து நீட்டுகின்ற செய்யறோமோ இதெல்லாம் எந்த இதனுடைய உதவினால? நாகா. இப்போ அந்த வாயு டெபிசிட் ஏற்பட்டுச்சுன்னா கையை நீட்டா வலிக்குது. புரியுதுங்களா? சரியா நீட்டே பண்ணப்பா, எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. சில பேர் சொல்றாங்களே இல்லையா, மடங்கனா முட்டி வலி இருக்கு. அது முட்டி வலி இல்லையா, அந்த வாயுடைய பிரச்சனை. புரியுதுங்களா? அடுத்தது கூர்மா. இப்ப நீட்டினது அது அப்படின்னா மடக்கடா முடியல, நீட்ட முடியல, மடக்கடா வலிக்குது பாட்டு. அப்போ இது என்னன்னா, இது எதனால வேணாலும் வரலாம். உடல் உள்ளார நீங்களா பாதிப்புகளை உணவு மூலமாகவோ அல்லது தட்பவெப்ப சூழ்நிலை நீங்க எதை வேணாலும் ஒரு டேமேஜ் ஏற்படுத்தினாலும் இது பாதிக்கப்படும். அப்ப இந்த உடலை பாதுகாக்கிறது என்பது இந்த வாய்க்களை பாதுகாக்கிறது. நாக கூர்மா, கிருகர. அதே மாதிரி நீங்க கொட்டாய் விடுறீங்க இல்லையா. அப்ப அடுத்தது யூரின் போறீங்க, மலஜலம் கழிக்கிறீங்க. இது எல்லாமே தனித்தனி வாயுக்களாலதான், இந்த புற வாயுக்களாலதான் இதெல்லாம் நடக்குது.
அப்ப இந்த 10 வாய்கள் சேர்ந்துதான் இந்த மனித தேகத்தை இயக்க கொண்டிருக்கிறது. அப்போ இந்த தேகத்தை எப்படி இயக்கணுன்றதுக்கு 10 வாய்க்களை வச்சு ஸ்ட்ரக்சர் பஞ்சபூதங்களை வச்சு உறுப்புகளை செஞ்சாரு. அந்த உறுப்புகளை இயங்க வைக்கிறதுனா 10 வாய்களை உள்ள இணைச்சாரு. இதெல்லாம் யார் பண்ணது? எங்க இருந்து வந்துச்சு? வாயும் அங்கிருந்தான் வந்துச்சு. இதை செய்கின்ற பஞ்சபூதங்களும் சரி எல்லாமே அவரு தான் வந்துச்சு. எல்லாமே அவரா தான் இருக்கிறாரு. அப்போ எல்லாமே பிரம்மம் தான் இல்லையா? காண்பது அனைத்திலுமே அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. சோ இப்படிதான் இந்த பிரபஞ்சம் போயிட்டு இருக்கு. இந்த கண்ணோட்டத்தெல்லாம் ஒரு பக்தன் பரமாத்மாவை பார்க்கறான். ஆனா விஞ்ஞானம் அதை வேற மாதிரிதான் பாக்குது. சரி, இப்படி மனிதர்களாக நம்ம உருவானதுக்கு அப்புறமேட்டு இது அதாவது மண்ணோடு மண்ணா போனாரா, அடுத்து சிதறி தனித்தனி மனங்களாக தனித்தனி ஜீவன்களாக ஒருவனுடைய ஜீவனா மாறி இந்த நிலைமைக்கு சேர்ந்து எவ்வளவு மில்லியன் ஆண்டுகள் அவர் எடுத்துக்கிறார். எத்தனை மில்லியனுங்க? பில்லியன்ஸ் ஆஃப் ஆண்டு. மில்லியன் இல்ல, பில்லியன் ஆண்டுகள். கோடி 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 அது நம்மளால அதை எண்ணிக்கையில கூட எழுதி முடிக்க முடியாத காலங்கள் எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு வரும்போது இப்ப ஜடநிலைக்கு கொண்டு போய் மண்ணாக்கிற பிரகிருத்தினுடைய பலமானது இப்ப மறுபடியும் கான்சியஸ்னஸ் ஒரு அணுவுடைய தாவரத்துக்கு இருந்த கான்சியஸ்னஸும் இப்ப 6 அணுவுடைய மனிதனுடைய கான்சியஸ்னஸும் உயர்ந்து கொண்டு மறுபடியும் அது விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்காக மேல மேல போயிட்டே இருக்கா இல்லையா? ஐயா போயிட்டே இருக்கா இல்லையா? இப்ப யாரோட கை வாங்கிட்டு இருக்குது? புருஷாவுடைய கை வாங்கிட்டு இருக்கா. இப்போ ஹியூமன் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல அடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்க போறதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. ஹியூமன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்தது நீங்க போறதுக்கு இப்ப 5ல இருந்து 6 நம்ம இங்க வந்தா ஓகே. இப்ப 6க்கு அப்புறம் வேற ஒண்ணுமே இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. எங்க இருந்து தொடங்குச்சு என் பாயிண்ட் தான் இப்ப மிச்சம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்த. இப்ப நீங்க எங்க இருந்து இந்த கான்சியஸ் இருந்து மண்ணாகி இப்ப தனித்தனி துகள்களாகி ஒண்ணுமே எத்தனை துகள்கள் ஆனாலும் அத்தனையும் மறுபடியும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேர்ந்தாகும். உண்மையா பொய்யா? எங்க இருந்து தொடங்குச்சோ, எந்த மைண்ட்ல இருந்து தொடங்குச்சோ அந்த மைண்ட் தான் இத்தனை வடிவங்களாகி மறுபடியும் எல்லாமே அந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும். இன்னொரு இடம் கிடையாது. இப்ப இந்த 6வது மனிதர் இந்த நிலையில இருந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்ப எப்படி போகணும்? இந்த வருடம் பிரச்சனை இல்ல, வருடம் எத்தனை இல்ல, இந்த ஒரு பிறப்புல முடியும். ஏன்னா நம்ம ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்காக வழி. இன்னும் 6 கோடி எல்லாம் கிடையாது. ஹியூமன் ஃபார்ம் கொடுத்ததே எதுக்குன்னா அதை அடையிறதுக்கு. அந்த தகுதி வந்தாச்சு. இந்த ஹியூமன் ஃப்ரேம் இல்லைன்னா ஒரு அடிவல் நீங்க நான் யாருன்றது தெரியாது, அதுக்கு நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியாது, அங்க போறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த வடிவங்கள் இருக்கிற நாமெல்லாம் நாமளா இல்ல அவன் தான். அந்த நிலப்பட முடியல, இந்த என்ன பண்ண முடியல இல்லையா? ஏன் இந்த நினைப்பு நமக்கு இல்லைன்னா இங்கதான். ஏன்னா அடுத்தது இன்னும் ஒரே ஒரு எண்டு பாயிண்ட் தான் இருக்குது. அதாவது கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு கொஞ்சம் விட்டா நீ என்ன பண்ணிடுவ, உடனே அங்க போயிடுவ, ரீச் ஆயிடுவ. இப்ப என்னுடைய மேக்சிமம் யாரு வேலை பண்ணுவாங்க? மாயா. அதாவது ஆமா வித்யா. ஆமா மாயா இந்த நேரத்துல நான் முடிஞ்சா பின்னால தள்ளிட்டே போடும். 6 இருந்து 5க்கு 5 கொண்டு போனா நான் ஜெயிக்கிறதுக்கான படம் இருக்கு. இதுக்கு மேல உன்னை விட்டுட்டேன்னா நீ அடுத்தது ரீச் ஆயிட்டீங்கன்னா ஜெயம் 1, அடுத்தது போன ஜெயம் 2 அப்படின்னு யாரோட கை ஓங்கும்? புருஷாவுடைய கை ஓங்கும் இல்லையா? ஆனா அது முடியுதோ முடியலையோ ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே போய் சேர்ந்துதான் அவரோட ப்ரோக்ராம். இடையிலடி எவ்வளவு தூரம் விளையாட்டு இடம் அறிவுதான் முடிவு பண்ணும், ஆற்றல் முடிவு பண்ணாது. ஆற்றலுக்கு நான் ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன், நீ இந்த அளவுக்கு நீ அதை பிரயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னுலாம். ஆனா உண்மையிலேயே திரும்ப திரும்ப நீ இழுக்கலாம், மறுபடியும் இழுப்ப. நான் இழுக்கிறதுன்றது நீ ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப புருஷோத்தமன் மைய கருவுல இருந்து எத்தனை துகள்களாக போனாலும் அத்தனையும் கைத்துல கோத்தி இழுத்துதான் வச்சிட்டு இருக்கிறாரு. நீ வேணா அதுல பின்னாடி இழுப்பா, மறுபடியும் விடுவா, பின்னாடி இழுப்ப. யார் வேலை பண்ணுவாங்க? பிரகிருதி பண்ணுவாங்க. சோ இப்ப நாம இல்ல, நாம ஒவ்வொருத்தரும் நான் நினைக்க
வைக்கிறது யாருன்னா நான் பிரம்மம் தான் அப்படின்ற ஒரு நினைப்பு அறவே உங்களுக்கு நீக்கிறது யாருன்னா இப்ப கிளைமேக்ஸ்ல பிரகிருத்தியான அந்த 3 குணங்கள், அந்த குணங்களால உங்களை இந்த உலகத்திலேயே ஈடுபடுத்தி வச்சு. ஐயா புரியுதுங்களா நான் சொல்றது? சோ இதனாலதான் இப்ப இன்னும் பரிணாமத்துல மண்ணாகி மண்ணிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து நம்ம திரும்ப மறுபடியும் பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். பல பிறப்புகளா திரும்ப ரிவர்ஸுக்கே போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா நான் பிரம்மம் என்பதை ஒரு மனித ஜீவனும் மறந்துருச்சு. அதாவது மனித ஜீவன் மறக்கல, அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அவரே மறக்க வைக்கிற பிரகிருதி. இப்ப நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா இது நான் இல்ல, நான் பிரம்மத்தினுடைய சொரூபம் தான் என்பதையும் என்னுடைய இடம் வந்து எங்கன்றத நான் நினைப்பட வச்சுக்கிட்டா, ஏன்னா எனக்கு அந்த இது இருக்குல்ல, ஒவ்வொரு ஜீவனுமே பிரம்மத்தினுடைய சொரூபம் தான். அந்த ஜீவன் வந்து கேம நான் முடிக்கணும்ன்றதுதான் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டிய ஆசை. புரியுதுங்களா ஐயா? ஒரு ஜீவனுக்குமே நான் பிரம்மம் என்பதும் நான் எண்டு பாயிண்ட்டுக்கு போகணும்ன்றது ஆசை தான் அதுக்குள்ள இருக்கணும். அந்த ஆசையை இல்லாம பண்றது யாருன்னா பிரகிருதி. அதாவது இந்த 3 குணங்களை வச்சு இந்த 3 குணங்கள் பின்னாலே உங்களை இழுத்து இதுலயும் மாட்ட சிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க, தேவி ஹேசா குணமையும் மம மாயா தூரத்தையா மாமே வஜய் பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. புருஷோத்தமனாகிய என்னை நினைத்து கொண்டிருந்து அவர்கிட்ட சொல்றார். தன்னுடைய ஜீவனுக்கிட்டே அவர் என்ன சொல்றாரு, நீ வேற எதையும் நினைக்காத, நான் தான் உன்னுடைய தந்தை. புருஷோத்தமன் சொல்றார் ஒரு ஜீவன் எடுத்து உன்னுடைய இஷ்ட மந்திரத்துல அவர் சொல்றது என்ன, நீ யார் மறந்து விடாத, உன்னுடைய வம்சம் என்ன, நான் தான் அது, அதை மறந்துடாத. உன்னை பாயா பின்னோக்கி இழுத்துக்கிட்டே இருப்பான், நீ அதுக்கு வந்து நீ வளைய ஆட்டிக்காத, நீ பிரம்மம் என்பதை உணரு. புரியுதுங்களா? சோ இதுதான் நம்ம ஈஸ்வரன். அப்ப நம்மளுடைய சொரூபம் தோற்றம் அனைத்துமே உடலும் நீயே, உணர்வும் நீயே, உள்ளமும் நீயே, எல்லாமும் நீதான் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனிதர்கள் வந்து நினைவில் வைத்துக் கொண்டு நான் இந்த பிரகத்தினுடைய பின்னால மாயாவனுடைய இழுப்புக்கு பின்னால நான் செல்ல மாட்டேன். என்னுடைய இடுப்பறம் என்னுடைய தந்தை, அவர் தந்தை, நாமெல்லாம் பிரஜினி, தனித்தனி யூனிட்ஸ், இதெல்லாம் அவருடைய சந்ததிகள். நாம எல்லாருமே பிரம்மத்தினுடைய சந்ததிகள், நாம எல்லாருமே. அப்ப நாம எல்லாம் அந்த பிரம்மத்தை மட்டுமே நினைத்து அதுதான் தியானத்தை செய்யும். அப்ப உட்கார்ந்த நிமிஷத்துல நீங்க வந்து அந்த துன்பம் தெரியணும், எவ்வளவு நான் வந்து மறந்து இருந்திருக்கிறேன். என்னுடைய தந்தை நீ, நான் வந்து உன்னுடைய பிள்ளை, நானும் நீ ஒரே ரத்தம், நான் வந்து சேர வேண்டிய இது நீதானே, நீதானே. அததானே உங்க மந்திரம் சொல்லுது. நான் யார் என்பதை சொல்வதானே உங்க மந்திரம். அப்ப அந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு அழுகுதான் வரணும். நான் ஏன் இன்னும் பிரிஞ்சிருக்கணும், என்னை ஏன் இந்த மாயா வந்து இன்னும் பின்னாடி எழுத்திட்டு இருக்கலாம். எத்தனை வகையான மன டைவர்சன்ஸ். நீ வந்து இறைவனே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மாயா உங்களை மாத்திடுவார். உன்னுடைய குருவே குரு இல்லைன்ற அளவுக்கு மாயா உங்களை இழுப்பார். உங்களுடைய மைண்டுக்கு அத்தனை சோதனைகள் வரும். அங்கதான் என் இலக்கு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சோதனைகளையும் என்னை எடுக்க முடியாது. உட்காந்தா அப்படியே அவர் தான் இருப்பார், நீங்க தான் இருப்பீங்க, நீங்களும் ஒன்றா கலந்து இருக்கணும். அவங்க நீங்க 2 பேரும் பேசிக்கிறது தான். அவரு தான் உங்ககிட்ட சொல்றாரு, நீ வேற யாரும் இல்லடா செல்லக்குட்டி. பாபா சொல்றாரு, இந்த வேர்டை யூஸ் பண்றாரு 3ஆம் பாகத்துல, ஆனந்த வச்சார் 3ஆம் பாகத்துல, நான் உங்களுக்கு அடிச்ச நினைக்கிறேன், என் செல்ல மகனே. அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, என் செல்ல மகனே, என் செல்ல மகளே, நீ யார் தெரியுமாடா, நீ பிரம்மம்டா, நீ அதுதான்டா, நீ அதுடா, வேற எதுவும் நினைச்சுக்காத, வேற எதுக்குனாலும் நீ ஓடாத. சோ இந்த உணர்வுல வந்து நீங்க தியானம் செய்கின்ற பொழுது ஒரு ஜீவனும் அவனுடைய அருகாமையில் போகின்ற பொழுது இந்த உலகத்திலே உங்களுக்கு வரக்கூடிய பிரகிருத்தினால் உருவான 3 குணங்களால் தூண்டப்பட்டு நீங்க செய்த ஒவ்வொரு காரியத்தினுடைய எதிர் விளைவுகள் உங்களை தாக்க முடியாது. அதைத்தான் அந்த ஸ்லோகத்தில் சொல்றார். மாமேவா, என்னிடத்தில், என் ஒருவனிடத்துல, மாமேவ ஜே, யார் ஒருவர் பிரபத்தியந்தே சரணடைந்து விடுகின்றார்களோ மாயாமேதம் தரத்தி, அந்த மாயினால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என் ஒருவனிடத்துல நான் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறேன். புரியுதுங்களா? சோ இன்னொரு ஸ்லோகத்துல அவர் சொல்றார், இதோட தான் நம்ம அந்த வகுப்பு முடிச்சுக்குவோம். அந்த ஸ்லோகத்தை நான் முடிச்சுக்கிறேன். பகவத்கீதையில தான். ஏன்னா
பாபாவும் அவர் தான், கிருஷ்ணரும் அவர் தான். அங்க சொன்னதான் அவர் திரும்பவும் நம்மளுக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? சர்வ தர்மான் பரித்தேஜ, எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு. சர்வ தர்மான், சர்வம், அனைவருடைய அவங்கவுங்களுக்கு சொந்தமா என்னென்னமோ உங்களுடைய தர்மத்தின் பாதை என்று வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, நான் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு என்னென்னமோ தர்மத்தை அத்தனையும் விட்டுடுங்க. நான் சொல்றது கேளுங்க. என் ஒருவனிடத்துல மாமேவ சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேவ சரணம் பிரஜா. அதுக்கு இதுக்கு பார்த்து கொஞ்சம் தான் இருக்கும். மாமேவஜே பிரபத்தின்னு சொன்னார். இங்க மாமேவ சரணம் பிரஜா, என்னிடத்துல சரணாகதி அடைங்கள். அகம், நான், துவம், உங்களுடைய சர்வ பாப்பேப்பியோ, அனைத்து பாவங்களிலிருந்தும் மோக்ஷாமி, விடுதலை அளிக்கின்றேன், மோட்சத்தை தருகின்றேன். மாசூச்சக, அஞ்சாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். பரமாத்மனுடைய வார்த்தைகள் எப்படி இருப்பார்? அப்போ உங்களுடைய புருஷோத்தமன் உள்ளே இருக்கிறான், வெளியில இல்லவே இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுக்கிதான் என்னுடைய கடைசி வார்த்தை, இந்த வகுப்பினுடைய கடைசி வார்த்தை. ஏன்னா நிறைய டைம் இல்லை, நிறைய விளக்கங்களும் போகலாம். ஆனாலும் கூட ஓரளவுக்கு நீங்களாம் புரிஞ்சுக்கிங்கன்றதுனாலதான் இந்த இது. அப்போ நீங்க உங்களுக்குள்ளதான் இருக்கிறாருன்றத இதைதான் நம்ம ஞானிகள் எல்லாமே சொன்னாங்க. சரியா? ஆகவே நம்மளுடைய ஞானத்துல ஈஸ்வர பிரணிதானம் செய்யும் போதெல்லாம் அவர் தான் நீங்கிறது மட்டும் இல்லை, எல்லா நேரங்களிலும் நீங்க நினைவுபடுத்திட்டே இருக்கு. இந்த உடலும் அவரால் செய்யப்படும், மனமும் அவரால் தான், அவருக்கு தான். எதுவுமே என்னதில்லை, எதையும் நாம் எடுத்துட்டு வரல, எல்லாமே அவரா இருக்கும்போது நான் செய்கிற இது மட்டும் இது என்னது அது என்னதுன்னு எதுக்கு அந்த உரிமை கொண்டாடுறீங்க? அங்கதான் விளைவுகள் தப்பா போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப பண்றோம். ஆகவே ஈஸ்வர பிரணிதானத்துல இந்த உண்மைதான், நான் பிரம்மம் தான் என்பது உணர்வதும். இப்ப யாராவது சொல்லுங்க, இது அவர் உள்ள இல்லைன்னு யாராவது சொல்ல முடியாம, இந்த இது நம்ம பேசுற இந்த வகுப்பு, நம்ம பார்த்த வகுப்பு உண்மை என்றால், அறிவுபூர்வமானது என்று சொன்னால், இறைவன் வெளியில் இருக்கானா உள்ள இருக்கானா? அப்போ இதுல தெளிவடையாத வரலும் மனிதர்கள் விருட்சன் அடைய முடியாதுங்க, அடைய முடியாது. கோடி தெய்வங்கள் நீங்க உருவாக்கலாம், கோடி கோயில்களை உருவாக்கலாம். புரியுதுங்களா? நீங்க நான் நினைக்கிறேன், நான் சில பேர் தர்ம காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க, புண்ணியம்னு. எது புண்ணியம்? 10 பேருக்கு சோத்து போட்டா 1000 பேர்த்த படிக்க வச்சா அது பேர் புண்ணியமா? அது பேர் சேவை இல்லை, அது பேர் வியாபாரம். அந்த சேவையிலேயே சேவையாக்குறதுக்கு என்ன வழி என்றதையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அப்படி செய்யும் போதுதான் அது சேவையா மாறும். இல்லைன்னா அது சாதாரணமா வெளியில நம்ம சும்மா ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ உள்ள விழுந்தா, ஒரு நாய்க்குட்டி ஒரு பள்ளத்திலிருந்து அதை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுதுங்க. பாத்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் வீடியோலாம் நீங்க பார்க்கலாம். அது சேவைன்னு தெரிஞ்சு செய்தா நான் அது மாதிரி ஒரு செயல் தான். அது ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இல்லை. இது மனித இது கொடுத்துக்கொள்ளாரு வரக்கூடியதோடு ஆன்மீக பயிற்சிக்குள்ளார வரக்கூடியது இல்லை. இதெல்லாம் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் பரோபகாரமா நடக்கின்ற விஷயங்கள். ஆனா அதையே நீங்க பக்தியா மாற்றுவது எப்படி, இறைவனுடைய செயலாக மாற்றுவது எப்படி? அப்படி செய்யும் பொழுதுதான் நீங்க அந்த நல்ல காரியத்துக்கான பயனை நீங்க திருப்பி பெறாமல் அந்த மீண்டும் அதற்கான ஒரு பிறப்பு எடுக்காத நிலையை ஒருத்தனால அடைய முடியும். ஓகேவா? இந்த வகுப்பு இதோடு முடிச்சுக்கலாமா? நன்றி.